கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடந்து போவதற்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது, ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட். கையை தட்டு. பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காரு என்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா நான் எவனும் தொட முடியாது. 1 2 3 4. ஆனா நீ ரொம்ப நல்லவன்டா, நான் எது சொன்னாலும் ஆமானே ஆமானேன்னு கேட்டுக்கிற பத்தியா? ஆமானே நான் சொல்லல. சரி, உருப்படியா ஒரு சத்தியம் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறியா கண்ணா? சொல்லுங்கண்ணே. 2 விதமான கிறிஸ்தவம் இருக்கு. ஒண்ணு, தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு வாழாம இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றவங்களுக்கு பேரு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். இது ஒரு வித கிறிஸ்தவம். தெளிவா சொல்லணும்னா இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இன்னொரு கிறிஸ்தவம் இருக்கு, அதுதான் கிறிஸ்துவே இல்லாத கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவத்தை தான் நிறைய சினிமால கலாய்ச்சி தள்ளுறாங்க, நிறைய யூடியூபர்ஸ் கிழிச்சு தொங்க விடுறாங்க. கையை தட்டு. பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காரு என்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா நான் எவனும் தொட முடியாது. 1 2 3 4. அதுக்கு பேரு பெயர் கிறிஸ்தவம். அந்த பெயர் கிறிஸ்தவத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்காது, ஒழுங்கு இருக்காது, முக்கியமா வேதாகம கலாச்சாரத்தின் அடிப்படையில வாழ்க்கை முறையே இருக்காது. ஆனா உண்மையான கிறிஸ்தவம் பிரபலத்தை நோக்கி இருக்காது, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி இருக்கும். அந்த ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவங்க தன் சொந்த சிலுவை எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ பின் செல்ற உண்மையான சீஷர்களா இருப்பாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. புரியுதா? இன்னைக்கு முக்கியமா சிந்திக்க வேண்டிய இன்னொரு சங்கதி என்னன்னா, தப்புன்னு சுட்டி காட்டுறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்க, ஆனா சரியான பாதைக்கு கையை பிடிச்சு வழி நடத்துறதுக்கு 100 பேர் கூட இல்ல. இது வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே? இப்ப நீயுமே தம்பி தப்பு நடக்குதுன்னு வெறும் விரல் நீட்டியா இருக்க போறியா, இல்ல அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்க போறியா? நீயே முடிவெடுத்துக்கோ. என்ன ஒரு வழிகாட்டியா மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட பெலனை கேட்போமா? என்ன சொல்ற? கேட்போனே, கேட்போம். மாற்றம் வந்திடுமா, ஒரு மாற்றம் வந்திடுமா, ஒருவரை ஒருவர் குறைகள் சொன்னால் மாற்றம் வந்திடுமா? எதுவும் சரியில்லை, இங்கு யாரும் ஒழுங்கில்லை என்றே புலம்பல் பாடிவிட்டால் மாற்றம் வந்திடுமா? நீதான் மாறிடணும், ஒழுங்காய் வாழ்ந்திடணும், சரியாய் வழிகாட்ட முன்மாதிரியாகிடணும். நீ வாழும் இடத்தின் இருளை நீக்க நீதான் செயல்படணும். நீ வாழும் இடத்தின் இருளை போக்க நீதான் ஜெபித்திடணும்.